வந்து மகாநவமி. ஸோ மகாநவமி அன்னைக்கு முதல்ல புக்கெல்லாம் வச்சுட்டோம். ஸோ என்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சபோது கொஞ்சோண்டு பழம் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பிளாக்கானால யாரும் பழம் சாப்பிட்றதில்ல. ஸோ பஞ்சாமிர்தமாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ரொம்ப கருப்பாலாம் இருந்தால் அதை மாற்றிடுவோம், இல்லைன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ குக்கிங் ஒன் ஆஃப் மை ஹாபி மட்டும் இல்லை, அது கொஞ்சம் தேவையான விஷயம் கூட. சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு குக்கிங் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அம்மாவுக்கு உடம்பு இல்லை, அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னா நான் தான் ஜெனரலாக குக் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கெல்லாம் அது அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கல, என்ன நம்ம பண்ணுறோமேலாம் தோணுச்சு. அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அது எப்போ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, நான் ஸ்கவுட்டில் ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன். ஸோ இப்போ நான் கேம்ப் எல்லாம் போகும்போது குக்கிங் இன்சார்ஜ் மோஸ்ட்லி நானாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் எப்போ அது ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, கோவிட் டைமில். ஸோ கோவிடில் நான் சென்னையில் இருக்கும்போது நான் தனியாக தான் இருந்தேன். ஃபேமிலியெல்லாம் அங்கே ட்ரிவாண்ட் வந்துட்டாங்க. ஸோ நான் தனியாக தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு குக்கிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நம்ம சொல்லுவோம்ல, களவும் கற்றுமற அப்படிம்போலாம். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த குக்கிங். சில பழம்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்கு. ஸோ ஷார்ட்ஸ் இவ்வளோ போதும், இல்லை போர் அடிக்கும். நான் ஃபைனல் ப்ராடக்ட் காட்டுறேன். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ நான் பார்க்கலாம். லிங்கை நான் வந்து ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் கேப்ஷனில் கொடுக்குறேன். டாட்டா. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இந்த மாதிரி வரும். ஸோ சாமிக்கு நெய்வேத்தியம் தான் பண்ணேன்.